கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த அற்புதமான தொடர் கர்த்தர் எப்படி நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற தொடரை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மளை எப்படி வழிநடத்துகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் அறிந்தவுடனே நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாய் நிரம்புகிறது. ஏனென்றால் இந்த கர்த்தர் இன்றி நாம் இந்த உலகத்திலே வாழ்வது மிக கடினம். ஏனென்றால் அவர்தான் நம்மை உண்டு பண்ணி நமக்கு தேவையான இந்த உலகத்திலே வைத்து நமக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்கிறவர் நம் கூட இருக்கிறார். ஆக நாம் அவரை அறிந்து கொள்ளும் பொழுது, அவர் நம்மை நடத்துகிற விதத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்கிறது. அதைத்தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டு வருகிறேன். அவர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். வார்த்தையை கவனிப்போம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும். அவர் பாருங்கள், கர்த்தர் என் கல்மலையும் என் கோட்டையுமா இருக்கிறார் என்று ஒரு மனிதன் சொன்ன உடனே பாருங்கள், கண்மலையான பாருங்கள், அந்த இடத்துல ஒரு ஒருத்தன் வீடு கட்டுறான்னா அது அசையுமா? அசைவே ஆகுது. அந்த மாதிரி ஒரு நமக்குள்ளே ஒரு பலனாகவும் ஒரு கேடயமாக ஒரு பாதுகாக்காக இருக்கிறார் பாருங்கள். என் இரட்சகருமா இருக்கிறார். அவர் எனக்குள்ளே கிருபை அன்பாக இருந்து என்னை வழிநடத்துகிற எனக்குள்ளே இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு மனிதன் வார்த்தையை அவர் தியானிக்கும் பொழுது, இப்படித்தான் எனக்குள்ளே இருந்து அவர் வழிநடத்துகிறார் என்று வார்த்தையை கொண்டு அவன் அதை கனெக்டிவிட்டி பண்ணும் பொழுது அதனுடைய மகிழ்ச்சி அதிகம். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது இப்படித்தான் அவர் செய்கிறார் பாருங்கள். இஸ்ரேல் மக்களுக்கு அவர் அடிக்கடி சொல்லுகிற வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பிள்ளைகளுக்கு பாருங்கள், வீட்டில் நீங்கள் சொல்லுவீங்க, இப்போ நான் இருக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணுமா, நான் வாங்கி தரேன் அப்படின்னோடனே அந்த பிள்ளைகள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, எங்கள் அப்பா எனக்கு இந்த மாதம் வாங்கி தருவாங்க, இல்லைன்னா அடுத்த மாதம் வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து அவங்களோட ஒரு மகிழ்ச்சியில் அந்த ஒரு ட்ரீம், அந்த கனவில் இருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி தருகிறவர் நமக்குள்ளே இந்த வார்த்தையை நம்ம அதே மாதிரி ஒப்பிட வேண்டும். அவர் நம் தகப்பனாக இருக்கிறார், நமக்குள்ளே தாயாகவும் இருக்கிறார். நம்மளிடத்தில் நாம் இப்படி சொல்ல, தகப்பனே நீர் எனக்கு கண்மலையாகவும் கேடயமாகவும் ரட்சிப்பனாக இருக்கிறீரப்பா அப்படின்னு அந்த தகப்பனிடத்தில் நாம் சொல்லும் பொழுது அவர் வழிநடத்துகிற விதம், அவர் உங்களை நேசித்து அதே போல செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடயமும். பாருங்கள், நம்பி இருக்கிற, நான் அவரை நம்பி இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாட்டும் ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது நீங்கள் அவரை நம்பி வாழும் பொழுது, என் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். மனுஷன் இடத்தில் நிற்காமல் கர்த்தரிடத்தில் நிற்கும் பொழுது அது அவர் செய்து தயவை கொடுக்கிறார். மனிதனிடத்திலிருந்து கிடைக்கும் நிறைய நன்மைகள், ஆனாலும் அந்த தயவாகவும் கிருபையாகவும் கிடைக்கும். உங்களை பார்த்த உடனே இந்த பாரு, இந்த மாதிரி படிக்கணுமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு தயவு செய்கிறவர் நிறையா இருக்குது இந்த உலகத்தில். பாருங்கள், தேவன் அப்படிப்பட்ட மனிதர்களே நிறைய பேர் வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில். எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்னும் அதிகமான வாழ்க்கையில் முன்னேறதுக்கு, இந்த மாதிரி முன்னேற்றத்தின் பாதையை கொண்டு செல்வதற்கு நிறைய பேர் உதவுகள் நிறையா இருக்கிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கையாள வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தின் பாதையை நான் போகும்போதுக்கு நீர் என் தேவன், எனக்கு நம்பிக்கை இருக்கிற என் துருகமாக இருக்கிறேன், நான் போகிறேன், இந்த வாழ்க்கைக்கு முன்னேறி நான் போகிறேன். ஆகையில் எனக்கு நீ நம்பிக்கையாக இருக்கிறீர் ஆண்டவரே, துருகமாக இருக்கிறீர், என் கேடயமாக இருக்கிறீரே. இப்படி சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு இந்த ஆறுதலை கொடுத்து, மக்களுடைய கண்களிலே தயவை கொடுத்து, நீங்கள் போகுமிடமெல்லாம் சிறப்பு கொடுத்து மிக வெற்றியாக நீங்கள் வாழ்வீர்கள். பாருங்கள், என் கேடையும் என் லட்சியம் கொம்பும். பாருங்கள், லட்சியம் கொம்புமா அப்படின்னா இந்த வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் உயர்வு. தேவன் அவரை நீங்கள் நாடும் பொழுது இந்த வார்த்தை, எனக்கு நீர் கொம்பாக இருக்கிறது, எனக்கு அந்த மாதிரி செய்யும் பொழுது நீர் எனக்குள்ளே இருந்து என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. கொம்புனா 2 கொம்பு மேலே முளைக்கிறது இல்லை. கொம்புன்னா அந்த இடத்துல நீங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறவர், என் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். இப்படி நீங்கள் டெய்லி வார்த்தைகளை சொல்லணும். டெய்லி எடுத்து என் நடத்துகிறவர், என்னை காக்கிறவர், என்னை ஜெயிக்க வைக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். அப்பொழுதுதான் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று தெரியும். அதற்கு தான் இந்த தலைப்பை நான் வைத்தேன். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். அடுத்த பாருங்கள், என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அவர் என்னை மிகவும் நேசித்து என்னை எல்லா இடத்திலும் உயர்வான இதை கொண்டு செல்லவர் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலம் பாருங்கள், எல்லாத்திலுமே அவர் மகிமையும் சந்தோஷத்தை தருகிறார். உயர்ந்த அடைக்கலம். கல்மலையில் வீடு கட்டினா எப்படி இருக்கும், பெரிய பெரிய சில கழுகெல்லாம் பாருங்கள், பெரிய உயர்ந்த இடத்துல கூடு கட்டும் பாருங்கள். அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்குறதே ஒரு வியப்பாக இருக்கும். அந்த மாதிரி உயர்ந்த இடத்துல
அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு தலைமைத்துவல இருக்கீங்கன்னா, ஒரு வேலை ஸ்தலங்கள்ல உங்களுக்கு கீழ நெறைய பேர் வேலை செய்வாங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்களா, உங்களுக்கு கீழ 1000 பேர் வேலை செய்ற அளவுக்கு நீங்க பெரிய முதலாளியா ஆவீங்க. ஏனென்றால் இந்த வார்த்தைகளை நீங்க கையாளுறீங்க. அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஆகையால் நான் என்னுடைய வாழ்க்கையிலே இதை நான் கையாளுவதற்கு திறமை எனக்கு கேடயம் தந்திருக்கிறார் என்று சொல்லி, உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் பில்ட் பண்றீங்க பாருங்க. எப்படி? வார்த்தையால். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே வேலையின் கை பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். பிசினஸ்ல நீங்க நீங்க 100 பேர் வச்சிருக்கீங்கன்னா, இன்னும் அதிகமான பேரை உங்களால வேலைக்கு வைக்கக்கூடிய பாக்கியம் தேவன் கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். புரிந்து கொண்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சீங்க? என்னை உயர்ந்த அடைக்கலமாக்குகிறார். என்னை உயர்ந்த அடைக்கலமாக்குறார் அப்படின்னா, நீங்க 100 பேர் வச்சிருக்கீங்க, 1000 பேர் கண்டிப்பா வைப்பீங்க. ஏனென்றால் நீ வார்த்தை விசுவாசி விட்டீர்கள். தேவனுடைய வார்த்தை எப்படி தெரியுமா? அது நேற்றும் இன்றும் மாறாதது. நிச்சயமாக நடக்கும். நீங்க விசுவாசத்தை நீங்க இன்னைக்கு உள்ளத்துல போட்ட உடனே என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு விதை விதைச்சிட்டீங்க. அந்த விதை நீங்க தினமும் அத சொல்ல ஆரம்பிச்சீங்க. அது நீர் பாய்த்து அது கண்டிப்பாக கனி கண்டிப்பாக தரும். நீங்கள் வார்த்தைகளை உங்கள் உள்ளத்தில் விதைக்கும் பொழுது, இந்த வசனத்தில எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லா வாக்குத்தத்தங்கள் இந்த ஒரு பைபிள்ல ஏகப்பட்ட இருக்கு. 6000க்கு மேல வாக்குத்தத்தம் இருக்கு சொல்றாங்க. அந்த அளவு வாக்குத்தத்தம் இருந்தா மட்டும் போதாது. அத நீங்க அப்ளை பண்ண கற்றுக்கொள்ளணும். அத நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும். சொல்லி இதயத்தில வைத்து அத திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது தான் அது உங்களுக்கு வரும். அங்க இருந்து ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும். வாக்குத்தத்தம் பண்ணவர். ஆனா அதை நீங்க எப்படி அதை எப்படி விசுவாசிக்கிறீர்களோ, அங்க தான் இருக்கு. விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் நீங்கள் விசுவாசத்தை கைவிடாதீர்கள். விசுவாசம் செய்யும் பொழுது கர்த்தருடைய வழிநடத்தலை நீங்கள் அற்புதமாக அனுபவிப்பீர்கள். அப்படித்தான் வாழ்க்கை போய்கொண்டிருக்க வேண்டும். அவரை நம்பி அவரோடு இருக்கும் பொழுது அவர் நடத்துகிற விதத்தை நீங்கள் அறிந்து கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.